ஏய் என்னடா எதுவும் பேசாம வர்ற? தங்கச்சியெல்லாம் விட்டு போகிறோம்னா அதான் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோம்லடா. ஏம்மா என்னம்மா சொல்லுமா. அண்ணே நீ தைரியமா போயிட்டு வாண்ணே. துபாய்க்கு தானே போற? எனக்கும் அக்காக்காக தானே போற? என்ன நீ சந்தைக்கு போகும்போது கூட சாயங்காலம் வர லேட் ஆயிடுச்சுன்னா ம், நானும் அக்காவும் உனக்காக காத்துட்டு இருப்போம். இப்ப 12 வருஷம் உங்களை விட்டு. அவ அழுகுறா, நான் அழ மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா, வேலைக்கு தானே போறீங்க, போயிட்டு வாங்க. அழாதீங்கம்மா, 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 அழாதீங்கம்மா. ஏமா அழுவுறீங்க? நான் போயிட்டு உங்க அண்ணா வந்துடுறேன். போர்க்கா போறாரு, அழாதீங்க. வேலைக்கு தானே போறாரு. போயிட்டு வரேன். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். ஏய் இவன் விட்டா அழுதுகிட்டே தான்டா இருப்பான். போய் பஸ்ல ஏற்றி விடுங்கடா. ஏம்மா டேய் மாப்பிள போயிட்டு வரேன். டேய் அழாதீங்கம்மா. வாடா முத. விடுமா விடுமா. நீ போயிட்டு வாடா, நாங்கள் பார்த்துக்குறோம்டா. போடா பார்த்து பத்திரமா போடா. வந்துடுறேன். போயிட்டு வா. ஏம்மா அவன் மட்டும் தான் அண்ணனா? நான் பிறந்ததுலேருந்து உங்கள் வீட்டில் தானம்மா இருக்கேன். என்ன அளவு வச்சுருவீங்க போல இருக்கு. வாமா வாமா. ஏய் வாமா. ஹலோ. சொல்லுங்கள் சார். இல்லை சார், கொலையாளி பக்கத்தில் நான் நெருங்கிட்டேன் சார். எப்படி இன்னும் ஒரு 5 டேஸில் நான் பிடிச்சிருவேன் சார். சார் ஷிட். ஹலோ சித்தப்பா, சொல்லுமா. வீட்டுக்கு வரீங்களா சித்தப்பா? ஏம்மா நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். சரிம்மா, நான் உடனே வரேன். சரி வாங்க சித்தப்பா. கொலையில் அவ புருஷன் வெளிநாட்டில் இருக்கான், துபாயில். 2வது கொலைக்கும் அவனும் துபாயில் தான் இருக்கான். 3வதுக்கும் துபாயில் தான் இருக்கான். ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுதே. ஓகே, இவனுங்க எந்த கம்பெனியில் வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க, என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக விசாரிப்போம். ஹலோ. இந்த 3 கொலையும் நடந்திருக்குல்ல, அவங்க எல்லாரும் துபாயில் எந்த கம்பெனியில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, இப்போ யார் கூட அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகிருக்காங்க, இப்போ உடனே எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும். நீங்கள் உடனே விசாரித்து அந்த டீட்டெயிலை எனக்கு அனுப்புங்க. ஓகே? சொல்லு செல்லம். வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. ஏங்க யாருங்க நீங்க? வழி தெரியாம வந்துட்டீங்களோ? வழி தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன். துபாயில் இருக்கானே உன் புருஷன் ரவி, அவன் ஆமா. ஃப்ரெண்டு தாம்மா. அடடே வாங்க 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 வாங்க. வேணாம்மா வேணாம்மா, விடுமா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் உட்காருங்க. ரொம்ப நன்றிம்மா. இதோ வந்துடுறேன். இந்தாங்க இளநீர் குடிங்க. எப்படிம்மா இருக்க? என்னத்தங்க நல்லா இருக்கிறது. அவர் பேசாம அவங்க வயசான அம்மா விட்டுட்டு அவர் பாட்டுன்னு துபாய் போயிட்டாரு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா? எதுக்குமா போயிருக்கான்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தானம்மா போயிருக்கான். இந்த பாரு, இந்த வயல், இந்த வீடு, இது எல்லாம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்த காசுல தானம்மா வாங்கியிருக்கீங்க. எல்லா வசதி வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துதான் போயிருக்காரு. இது எல்லாம் இருக்குது, ஆனா அவர் என் கூட இல்லைங்க. சரிம்மா, 10 வருஷம் அக்ரிமெண்ட்டு, 8 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 வருஷம் தானம்மா, முடிஞ்சா வந்துட போறாரு. இருந்தாலும் அவர் என் கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு வீடியோ கால் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. பண்ணுங்க பண்ணுங்கன்னா கேட்கவே மாட்டுறாரு. இல்லம்மா, அந்த நாட்டோட சிஸ்டமே வேற மாதிரி. நீ நினைக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வேலை அப்படிமா. புரிஞ்சுக்கம்மா இனிமேலாவது. சரிங்கண்ணா. சரியாம்மா? சரிங்கண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணா. இருங்கண்ணா, கோழி வெட்டி குழம்பு வச்சு தரேன். இல்லம்மா வேணாம்மா. இவ்வளோ தூரம் நீ வந்து சொன்னதே சாப்பிடாம போதும்மா. போனா வரம்மா. எப்படிண்ணா? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீ எதையும் நினைச்சு கஷ்டப்படாதம்மா. சீக்கிரமே வந்துருவான், பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிங்கண்ணா.
இவளாவது நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன். இவளும் அப்படிதான். அடே செல்லமே. யார் இவ? யாருடி அவன்? இதுதான் புருஷன் இல்லாத கஷ்டப்படுறதா? போடாதடி, இழ்றி. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இழ்றி. ஏய் 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 ஏய். தப்பிச்சில்லன்னு பாத்தியாடி? ஏய், எப்படிடி உனக்கு தப்பு செய்ய மனசு வந்துச்சு? வெக்கமா இல்ல? ஏய், எதுக்கு என்ன துரத்துறீங்க? இனிமேல் நீ தப்பு செஞ்சா என்ன செய்யலாம்? என்ன புருஷனுக்கு செஞ்ச துரோகம் மறைஞ்சிடுமா? இனிமேல் நீ உயிரோட இருந்தா தாண்டி தப்பு செய்வ. தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னேடி, செஞ்சிட்டியே. அப்ப நான் உனக்கு கரெக்டா தான் சுட்டிருக்கேன். உன் மேல கொஞ்சோண்டு இறக்கம் பார்த்து விட்டுட்டு போயிருந்தா நீ தப்பு செஞ்சிருப்பல்ல. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆறுமுகம், எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? எப்படிம்மா உங்க அக்கா கல்யாணத்துக்கு வர முடியும்? நான் உங்க அப்பந்தான் சின்ன சின்ன மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு என்னைய கல்யாணத்துக்கே கூப்பிடல, பத்திரிக்கையே வைக்கல. எப்படி என்னால் வர முடியும்? அதான் கல்யாணத்துக்கு வரலம்மா. அதுவும் பிரியா கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? சரி, ஓகே. மாப்பிள்ளை சரவணன் இல்லாத நேரத்தில் என்னை எதுக்கு வர சொன்ன நீ? என்ன விஷயம்? பிரியா விஷயத்தை பத்தி பேசதான் சித்தப்பா உங்களை வர சொன்னேன். அக்கா விஷயமா? என்ன விஷயம்? ஆமா, பிரியா எங்க? பிரியா 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 இங்க இல்ல சித்தப்பா. ஆ, எங்க போயிருக்கா? அது அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா சித்தப்பா. என்னம்மா சொல்ற? அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாளா? என்ன சொல்ற நீ? ஆமா சித்தப்பா. என்னம்மா, கல்யாணம் ஆகி 9 நாள் தானம்மா ஆச்சு? ஒண்ணுமே புரியலையம்மா எனக்கு. அக்கா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா சித்தப்பா. எனக்கு மாமா மேலதான் சித்தப்பா சந்தேகமா இருக்கு. அவர் மேல ஏமா சந்தேகப்படுறீங்க நீங்க? அவர் பண்ற நடவடிக்கை எதுவுமே சரியில்லை சித்தப்பா. அப்போ நீ மாப்பிள்ள சரவண மேல சந்தேகப்படுற, ரைட்? சித்தப்பா, அக்கா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு நீங்க தான் சித்தப்பா கண்டுபிடிச்சு சொல்லணும். என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லதான். ஓகே, நான் விசாரிக்கிறேன். ஆமா, நான் வந்துட்டு போனது இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே, சரிங்க டேக் சித்தப்பா. கேர். உன்னை பார்த்துக்க முதல்ல. ஏதாவது இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணு. ஓகே அப்புறம் சித்தப்பா. நீ சரவணனை நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேவா? ஓகே சித்தப்பா.